அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கொட்டாச்சி. நிறைய படங்களில் விவேக் சார் கூட நிறைய ஆர்டிஸ்ட் கூட பார்த்துருப்பீங்க. நான் இயக்கி நடித்த படம் தான் கழுமரம். ரொம்ப வழிகளோடு எடுத்த படம். நான் 25 வருஷமாக கண்ட சினிமாவை உண்மையான நிறைய சம்பவங்களை ஒரு இயக்குனரோட வழியை உணர்ந்தவன் நடிகனாக நான். அந்த வழியை நானே பண்ணாதான் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்த இந்த கழுமரத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். பிப்ரவரி 16ஆம் தேதி திரைக்கு வருது. எவ்வளவோ படங்களுக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்து நிறைய படங்கள் ஏமாற்றங்கள் கூட கொடுத்துருக்கும். நிறையா சின்ன சின்ன படங்கள் கூட வந்திருக்கும், நல்ல படமாக இருக்கும். ஆனால் பார்க்காம தவற விட்டுருப்போம். அதுக்கப்புறமா ஐயோ நல்ல படம் நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற மனத்தில் ஒரு சின்ன ஒரு கவலை இருந்திருக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச படமாக நிறைய உண்மையான நிகழ்வுகளை நான் பார்த்த உண்மையான விஷயங்களை பயணித்த படைப்புகளை அத்தனையுமே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். கட்டாயம் எல்லாருமே 16ஆம் தேதி தியேட்டரில் பாருங்கள். நிறைய நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல படைப்பாளிகளை உருவாக்கிய உங்களுக்கு என்னோடய படைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் கழுமரம் அப்படிங்கிற தலைப்பு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் தான் என்னுடைய படைப்பை சின்ன ஒரு குறும்படமாக இருக்கிறப்ப பார்த்து இயக்குனர் திரு வசந்தபாலன் சார் தான் இந்த தலைப்பை எனக்கு வெயிடா தம்பி, என்னுடைய படைப்புக்கு பொருத்தமான பேர் கழுமரம் தான் அப்படின்னு சொல்லி வச்ச படம் தான் நம்ம படம். கழுமரம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. முன்னோர்கள் காலத்தில் நம்மளுக்கெல்லாம் கொடுத்த தண்டனை, பெரிய வழி. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமே ஒரு வாழ்க்கை, அவ்வளோ வழிகளோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய தண்டனை தான். சினிமாவில் இயக்குநர்களாகட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், பணியாற்றின அத்தனை டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது. அந்த வழி தான் கழுமரம். அதுக்கு தீர்வும் இருக்குது இந்த படத்தில். துவண்டவர் வென்றதில்லை, முயன்றவர் தோற்றதில்லை அப்படின்ற மாதிரி இந்த படைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி இடம்பெற்றது. யாரும் தவற விடாதீங்க. கட்டாயம் எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்கிறேன். தியேட்டரில் பாருங்கள். நிறைய திறமைசாலிகளை இந்த திரையில் முன்னிலையில் கொண்டு வாங்க. எல்லாம் உங்கள் கையில் தான். நம்பிக்கையோடு இருக்கிறேன். நடிகர் இயக்குனராக கொட்டாச்சி.